இனிமேல் யாரும் மூடி மறைக்க முடியாது. தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுப்பிய அவசர நோட்டீஸ். சிக்கிக்கொண்ட மு.க. ஸ்டாலின் மொத்த ரிப்போர்ட்டையும் சமர்ப்பிக்க போட்ட உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 24 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளது. என்றாலும் அது அத்தனையும் மூடி மறைத்து தன்னுடைய ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயிருக்கிறார்கள் என்பது போன்ற விளம்பர மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். என்றாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை போலீசாரை அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் போது திமுக ஆட்சி காலத்தில் அதற்கு முன்பு நடைபெற்ற 24 லாக்அப் மரணங்கள் குறித்த அனைத்து செய்திகளும் அம்பலத்துக்கு வந்தது. அதன் பிறகுதான் இத்தனை லாக்அப் மரணங்களையும் திமுக அரசு மூடி மறைத்து வைத்து வந்துள்ளது என்பது பொதுமக்களுக்கு வந்தது. இதே போன்று இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் லாக்அப் மரணங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குற்ற செயலில் ஈடுபட்டவர்களிடம் விசாரிக்கிறோம் என்பதன் பெயரில் போலீசார் அவர்களை அடித்து படுகொலை செய்யும் சம்பவங்கள் சமீப காலமாக அதிகரிக்க தொடங்கிவிட்டது. ஆனால் இதுகுறித்த வழக்குகள் நீதிமன்றங்களுக்கு செல்லும் போது அந்த ஆதாரங்களை காவல்துறையினர் மூடி மறைத்து விடுகிறார்கள். இன்னும் சில காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமரா இல்லாதது போன்ற பொய்யான அறிக்கையை கொடுத்து தப்பித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று தாமாக முன்வந்து இந்த லாக்அப் மரணங்கள் குறித்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை நடத்தியுள்ளது. நீதிமன்றங்கள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அமர்வு நாடு முழுக்க நடைபெற்று வரும் மனித உரிமை மீறல்களை தடுக்க வேண்டும், அதற்காக ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் கட்டாயமாக பொருத்த வேண்டும். இதுகுறித்து கடந்த 2018ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் அனைத்து மாநில அரசுகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது. ஆனால் அதன் பிறகும் காவல்துறை லாக்அப் மரணங்களை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காகவே இப்போது வரை காவல் நிலையங்களில் பெரும்பாலான பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படாமல் உள்ளது. இதை திட்டமிட்டே காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். ஆனால் இனிமேலும் இதை பொறுத்து கொள்ள முடியாது. அதனால் உடனடியாக நாடு முழுக்க உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும். லாக்அப் மரணங்கள் மட்டுமின்றி அங்கு நடைபெறும் அனைத்து விசாரணை குறித்த சம்பவங்களின் சிசிடிவி ஆதாரங்களை நீதிமன்றம் கேட்கும் போது தவறாமல் கொடுக்க வேண்டும். கேமரா பொருத்தவில்லை, கேமரா வேலை செய்யவில்லை என்பது போன்ற காரணங்களை இனிமே காவல்துறையினர் சொல்லக்கூடாது என்றும் திட்டவட்டமாக நீதிபதிகள் கூறியுள்ளார்கள். குறிப்பாக இரவு நேர காட்சிகளையும் ஆடியோ மற்றும் வீடியோ இரண்டையும் பதிவு செய்யும் திறன் கொண்ட தரமான சிசிடிவி கேமராக்களையே பொருத்த வேண்டும். அதோடு ஆண்டுதோறும் அந்த கேமராக்கள் பழுதில்லாமல் சரியாக செயல்படுகிறதா என்பதையும் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒரு அவசர சுற்றறிக்கை அனுப்புவதற்கு உத்தரவிட்டுள்ளார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற 24 லாக்அப் மரணங்கள் குறித்த அனைத்து ஆதாரங்களையும் தடயமே இல்லாமல் அழித்து விட்டார்கள். அதன் காரணமாகவே தற்போது உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தீவிரம் காட்டத் தொடங்கியிருக்கிறது. இப்படி தமிழ்நாடு மட்டுமின்றி அனைத்து மாநில காவல்துறையினரும் இதே வேலையை தான் செய்து வருகிறார்களாம். அதனால்தான் இனிமேல் லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டால் அது குறித்த சிசிடிவி ஆதாரங்களை கேட்கும் போது இல்லை என்று சொல்லக்கூடாது. அதனால் அனைத்து காவல் நிலையங்களிலும் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா பொருத்துவதோடு அது சரியாக செயல்படுகிறதா என்பதையும் அவ்வப்போது பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் காவல்துறைக்கு ஒரு அதிரடி ஆணை பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்றம் போட்டுள்ள இந்த அதிரடி உத்தரவுக்கு பொதுமக்கள் மத்தியில் அமோகமான ஆதரவு கிடைத்திருக்கிறது. அடுத்த செய்தி. அமித்ஷா சொல்லியும் கேட்காமல் தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்ட எடப்பாடி. உடைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த மக்களவைத் தேர்தலில் டிடிவி தினகரன், OPS ஆகியோர் இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாங்களே இதே கூட்டணியை தொடருவோம் என்றுதான் அவர்கள் கூறி வந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்ட நிலையில் இதே கூட்டணியில் டிடிவி தினகரன், OPS இருந்தால் அது தனக்கு சிக்கலாகிவிடும் என்று கணக்கு போட்டுள்ளார். குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன், OPS, சசிகலா ஆகியோர் இணைந்தால் தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் ஓட்டுகள் கிடைத்து வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று திட்டமிட்டார். அதற்காக தேர்தல் நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டம் நடைபெறும் போது அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்ற திட்டமிட்டிருந்தார். ஆனால் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கும் மேடையில் டிடிவி தினகரன், OPS, சசிகலா வந்துவிட்டார், தனக்கான மரியாதை போய்விடும், தன்னை அவர்கள் ஓவர்டேக் செய்து விடுவார்கள் என்று பயந்துள்ளார். அதன் காரணமாகவே டெல்லியை தொடர்பு கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு டிடிவி தினகரன், OPS தேவையில்லை, அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தால் அதிமுக தொண்டர்கள் தேர்தல் பணியாற்ற மாட்டார்கள், அதனால் வெற்றி வாய்ப்பு பறிபோய்விடும் என்று கூறியிருக்கிறார். இதனால் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி, சசிகலா, OPS ஆகியோரை கூட்டணி கொண்டு வந்தால் முக்குளத்தோர் வாக்குகள் மட்டுமின்றி அடிமட்டத்திலிருந்து அதிமுக வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும். அது திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய பலமாக அமையும் என்று எதிர்பார்த்தார்.
ஆனால் எடப்பாடி அவர்களை இந்த கூட்டணிக்கு வரக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தியதால் ஒரு கட்டத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லையாம் அமித்ஷா. அதனால்தான் பிரதமர் மோடி அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் டிடிவி தினகரன் டெல்லியை தொடர்பு கொண்ட போது சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கவில்லையாம். இந்த நிலையில்தான் கடந்த மாதத்தில் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த நிலையில் தற்போது டிடிவி தினகரனும் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இனியும் தேசிய ஜனநாயக கூட்டணியை நம்பி இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. சிலரது துரோகத்தினால் தான் நாம் தனி கட்சி ஆரம்பித்தோம். அவர்கள் திருந்துவார்கள் என்று பார்த்தால் அதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தெரிந்துவிட்டது. அதனால் எங்கள் வழியில் செல்கிறோம். ஆணவம், அகங்காரம் பிடித்த சவுண்ட் பார்ட்டி போன்று எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்று கூறியிருக்கும் டிடிவி தினகரன், டிசம்பரில் நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம். ஒருங்கிணைந்த அதிமுக என்று அமித்ஷா போட்ட பிளான் தோல்வி அடைந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார். அந்த வகையில் தென் மாவட்டங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தலைவர்களை அடுத்தடுத்து வெளியேற்றி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா வெளியேறினார். அதையடுத்து இப்போது பாஜக கூட்டணியிலிருந்து டிடிவி, ஓபிஎஸ் வெளியேறியுள்ளார்கள். இதை பார்த்து இன்னும் எத்தனை தலைவர்கள் வெளியேறப் போகிறார்களோ. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி புத்திசாலித்தனம் என்பதே இல்லாமல் தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக் கொண்டு வருகிறார். திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை அல்வா போன்று உருவாக்கி கொடுத்து விட்டார் என்று எடப்பாடியின் இந்த செயல்பாட்டை அரசியல் வட்டாரங்களில் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி திரைமறைவில் போட்டு வரும் ஒரு ரகசிய டீல் குறித்த தகவலும் வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தற்போது தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்கிற பெயரில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. தான் சொல்லக்கூடிய ஊர்களிலும் அங்குள்ள அதிமுகவின் மாஜி அமைச்சர்களை மொத்த செலவுகளையும் கவனித்துக் கொள்ளுமாறு உத்தரவு போட்டு வருகிறாராம். இன்னொரு பக்கம் எடப்பாடியின் மகன் தனது குழுவினருடன் களமிறங்கி அந்தந்த தொகுதிகளின் மாஜி அமைச்சர்களை சந்தித்து, இந்த முறை கள நிலவரம் அதிமுகவுக்கு சாதகமாக உள்ளது, நாம் தான் வெற்றி பெறப் போறோம், அதனால் மீண்டும் நீங்கள் அமைச்சராக வேண்டும் என்றால் 200 கோடி கொடுக்க வேண்டும் என்று ரகசிய டீல் போட்டு வருகிறாராம். ஆனால் 200 கோடி என்றதும் அதிமுகவின் மாஜிகள் பதட்டம் அடைகிறார்களாம். என்றாலும் இன்னும் சிலரோ 200 கோடி தருவது கஷ்டம், 100 கோடி தருகிறோம் என்று இப்போதே டோக்கன் கொடுத்து வருகிறார்களாம். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பே மாஜி அமைச்சர்களிடத்தில் வசூல் வேட்டையை தொடங்கி இருப்பதும் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடிக்கு செங்கோட்டையன் வைத்த 10 நாள் கெடு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை ஒருபோதும் கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து வருகிறார். அதன் காரணமாகவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ளார்கள். இந்த நிலையில் இன்று அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு வைத்திருக்கிறார். அதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒருங்கிணைந்த அதிமுக என்றால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி என யாரையும் கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இன்னும் 10 நாட்களில் ஒருங்கிணைந்த அதிமுகவை இணைப்பதற்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்குவோம் என்று தெரிவித்திருக்கும் செங்கோட்டையன், கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக போட்டியிட்டிருந்தால் 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் எடப்பாடி அதை செய்யாமல் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் அதிமுகவை பின்தள்ளிவிட்டார். இந்த கட்சியை அழிந்தாலும் கூட நான் தான் பொதுச் செயலாளராக இருப்பேன் என்று அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இன்னும் 10 நாட்களில் அவர் தனது முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் அனைத்து அதிமுகவினரையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் நானும் இன்னும் சில அதிமுக தலைவர்களும் களத்தில் இறங்குவோம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கெடு வைத்திருக்கிறார் செங்கோட்டையன்.